தமிழ் மணம் கமலும் நம் லங்கா, நம் ஸ்ரீலங்கா. பலம் தரும் நலம் பெரும் நம் லங்கா. நல்லலில் போலில் சிறனே நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா. ஞானம் புகழ வள வயல் நபிமலை மலர்நரும் சோலிகுள்ளங்கா. நமதுரு புகலிடமென ஒளிர்வாய் நமதுதியே தாயே. நமதலினதனி மேல் வைத்தோனே நமதுயிரே தாயே. நம் ஸ்ரீலங்கா வளம் பெரும் நலம் பெரும் நம் லங்கா. ஈராறும் கடலொடுத்த சீராறும் வதனமென அமைவுறும் வழிவுடனே அனைத்துலகின்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழ் அணங்கே. உந்திரமை வீழ்ந்த தினம் செயல் மறந்து நலம் பெறவே. நம் ஸ்ரீலங்கா வளம் பெரும் நலம் பெரும் நம் லங்கா. தமிழ் வளம் கமலும் நம் லங்கா. நம் ஸ்ரீலங்கா வளம் தரும் நலம் பெரும் நம் லங்கா. ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 7ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:58. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் இன்றைய நாளிலே தொகுப்பாளினியாக வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com என்ற இணையதளங்கள் மூலம் கேட்க முடியும். அந்த வகையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வழியில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இணைய செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களுடைய ரட்சிப்பையும் நாங்கள் அர்ப்பணிப்போம். அவர் தேர்ந்தெடுத்து ஜனங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் எங்களை ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நிலவுள்ளதாக்குவார். நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்போம். ஆமேன். அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி 365 நாளில் வேதாகம் புத்தகத்தை வாசித்து முட்டிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 சாமுவேல் 31, எரேமியா 6, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 17வது அதிகாரம். இவற்றை நாங்கள் கால வேளையிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். இவற்றை நீங்கள் விசேடமாக பரிசுத்த வேதாகம் புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், அதே வேளையிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே இருப்பவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைகிறோம். இலங்கைக்காக, இந்திய நாடுக்காக,
இஸ்ரவேலுக்காக, யுத்த பூமிகளுக்காக, மக்களுடைய ரட்சிப்புக்காக வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் கரத்திலும் எங்கள் கரத்திலும் இந்த மேலான கடமை, மேலான பொறுப்பு தங்கியுள்ளது. அவர் எங்களை நம்பியிருக்கிறார். அவர் எங்கள் மூலமாக மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆமேன். அதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டார். எங்களுக்கு சகல அதிகாரங்களையும் அவர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுது, எங்களுடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுது, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுது அவற்றை கர்த்தர் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவார். அந்த வயலை பெருக பண்ணி கொண்டு வருகிறார். ஜெபங்களை கேட்கிறார். எங்கள் வாஞ்சிகளை அறிகிறார். அவற்றை வழிநடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழி நடத்தப்படுவோம். வேளையிலும் அதிகால வேளையிலே சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்தும் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. எங்களுடைய நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைகிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்போம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆயத்தமாய் வந்திருக்கிற நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். உங்கள் குடும்பங்களையும் ஒப்புவிக்கிறோம். அந்த ரட்சிப்பை தொடர்ந்து காத்துக்கொள்ள, இந்த ரட்சிப்பு மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள உதவியாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் ஜெபங்கள் ஜெப தூபங்களாக கர்த்தரண்டை செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமே. ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். முதலாவது நாங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் யாத்திராமம் 23:25 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் கர்ப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர். அங்கு கற்பம் விடுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி பாருங்கள். அங்க ஒவ்வொரு தேசமாய், ஒவ்வொரு மக்களாய், ஒவ்வொரு ஜனங்களாய் அவர்களுடைய ஆயுஸ் நாட்கள் பூரணப்பட வேண்டும் என்றால் தேவனை நாங்கள் தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது, நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். அவர் எங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதை நாங்கள் வாசிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் எங்கள் இருதயத்திலே எங்கள் யோசனையை அங்கு வகையறுத்து காட்டும். இது நன்மை, இது தீமை என்று வகையறுத்து காட்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் 17வது அதிகாரத்திலே இந்த நியாய பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தான் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு லேவியனாய் ஆசாரியனாய் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவன் நாள் எல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்கிறதுனால் நானும் என் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவருடைய சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. சத்தியம் எங்களை வாழ வைக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஜீவனும் வல்லமையும் அதுக்குள்ள இருக்கிறது. எங்கள் ஆத்துமாவை, ஆவியை, ஊனை, கணுக்களை எல்லாம் உருவ கூட்டக்கூடிய அந்த வார்த்தைகளாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மற்றது மூன்றாவது காரியம், இதயத்திலே அந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்
விரும்புகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீக்காய்சையும் சமாத்தையும் பெருக பண்ணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீடித்த நாட்கள் எங்களுக்கு இந்திய நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் இந்த விபத்துக்கள், மரணங்கள் அதிகமாய் சிறு வயதிலே, சின்ன வயதிலே நடந்து கொண்டு போகிறது. பாருங்கள், ஏனென்றால் அந்த இடத்திலே தேவனை மறந்திருக்கிறார்கள், தேவனை நினையாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அடுத்து தேவனுடைய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். தேவன் நீங்க சுதந்திரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் விதித்த வழிகளில் எல்லாம் நடக்க கடவீர்கள் என்று சொல்லி நான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் எங்கள் வழிகளிலே அவருடைய வசனம் தீபமாயும் வெளிச்சமாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அடுத்து நாங்கள் பொருளாசையை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக எந்த படிப்போ பட்டமோ எந்த உயர்வோ எதுவுமே எங்களுக்கு இதற்கு ஈடாகாது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வர வேணும் என்றால் நாங்கள் எதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும் போது பிறகு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி பொருளாசையை வெறுக்கிறவன் தீக்காய்சை பொறுவான் என்று பாருங்கள். பொருளாசையை வெறுக்கும் போது தீக்காய்து பெருகும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். எங்கள் தேசத்திலே எங்க ஜனங்கள் அங்கு பாதி வழியிலே போகாதபடி என் ஜனங்கள் மனம் திரும்ப மறுபடி பிறக்க வேண்டும். அங்கு மறுபடி பிறந்தால்தான் எங்களுக்கு அந்த விமோசனங்கள் கிடைக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஒரு பிள்ளை என்னிடத்துல படிக்கிற பிள்ளை வந்து கேட்டார், ஆண்டி, நீங்கள் மற்ற உலகத்தார் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு பளபளப்பாய் இருக்கிறது, நாங்கள் தேவனை அறிந்த நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அவர்களுக்குள்ளே ஒன்றில்லை, என்னென்று தெரியுமா? மறுபடி அவர்கள் பிறக்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காலத்திலே ஒரு போதகர் வந்தார். அவர் அங்கு ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடி பிறக்க வேணும் என்று. அவர் மாமிசத்திலே இருந்தெல்லாம் கற்பத்திலே இன்னும் ஒரு தரம் போய் பிறக்க கூடுமோ அப்படியெல்லாம் கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மறுபடி பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாய் என்று. ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் மறுபடி பிறந்திருக்கிறோம். அதை நாங்கள் அற்பமாயோ அல்லது துச்சமாயோ எண்ணாதபடி அது மகத்துவமான தேவனுடைய வல்லமை என்பதை நாங்கள் கண்டுகொண்டு நாங்கள் திரும்பமாய் நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர், எங்கள் தேசம் கர்த்தரை தேடக்கூடிய நாட்கள் வர வேண்டும் என்று ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும், ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு சந்ததிகளும் தேவனை தேடுகிற நாட்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. நல்ல ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதுமாய் எங்களை ஒரு வல்லமையான கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு காலை வேளையில அப்பா உமது கிருபை புதியதா இருக்கிறபடினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நீர் வரும் வரை நாங்கள் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துவீராகப்பா. ஓதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட நாங்கள் ஒரு மனதோடு அப்பா இலங்கைக்காக ஜெபிக்கிறோம், மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்க கூடியிருக்கிற வேலையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவன் நீங்க கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று வருகிற நாட்களிலே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்போது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் இலங்கை மேல முது இரக்கம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது கிருபை தயவு அன்பு அந்த தேசத்தின் மேல திரளாய் பொழியும்படியா ஜெபிக்கிறப்பா. அந்த தேசம் இழந்த எல்லாவற்றையும்
நீர் ரெட்டிப்பாய் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்காய் சோத்திரம். எல்லா தேசங்களும் இலங்கையை பார்த்து அவர்கள் மனம் திரும்பும்படியான ஒரு நல்ல கிருபை அந்த தேசத்தின் மேலே நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே, ஒருத்தரும் கிட்டு போவாத படிக்காண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். எல்லா நிலைகளையும் ஆண்டவரே, அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா நிலைகளையும் நீர் மாற்றி எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணி அந்த தேசத்தை செழிப்பாய் ஆசீர்வாதமா இன்னும் எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரம். மற்றபடி ஆய்கூட ஆண்டவரே, அந்த இலங்கை மக்கள் யாவரும் கர்த்தரை தேட வேண்டும் தகப்பனே. தேசம் முழுவதும் கர்த்தருக்கென்று சொந்தமாகும்படியா ஜெபிக்கிறோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த தேவ பிள்ளைகள் இலங்கையில போய் கால் வைக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்களிடையே மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் ராஜா. இழந்த யாவற்றையும் எப்படி யோபு ரெட்டிப்பா திருப்பி கொண்டாரோ அதே போல இலங்கை கூட பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க அப்பா. இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் தேசத்தில் இருக்கிறதான முழு மக்களும் உம்மை தேடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமேஸ் அப்பா. குடும்பமா ரட்சிக்கப்படணும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிறதான ஒருத்தரும் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. மற்றபடியாய் கூட தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் ஆண்டவரே அவர்கள் உண்மையாய் உம்மை தேடவும் ராஜா, உம்மிடத்திலே அவர்கள் சரணடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்க தகப்பனே. இந்த மக்கள் தனி மனிதனுடைய வாழ்விலும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தர் இம்மட்டுமாய் நீ நடத்தின கிருபைக்காய் சோத்திரம். அதே போல இந்த தேசத்திலே வாழ்கிறதான மக்களின் சந்ததிகளை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உன் சன்னதி மேலே என் ஆவியை, உன் சன்னிதானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களின் சந்ததியை தேவன் நீங்க பெருக செய்யுங்க ராஜா. ஆமேசுவா. அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் சந்ததியில வருகிறதான ஆண் பெண்கள் வாலிபர்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல அவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்கு சோத்திர ராஜா. ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா பஞ்சங்கள் ஒழியட்டு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. எல்லா அக்ரிகல்ச்சர் முதல் கொண்டு எல்லா செழிப்பா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஃபிஷரி கூட காரியத்திலே கூட தேவனுடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. அதே போல அவர்கள் எல்லாம் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கிடைக்கிறது என்று உம்மிடத்திலே ஓடி வர கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. தேசம் முழுவதுமாய் உம்மை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களும் அந்த தேசம் முழுவதுமாய் கர்த்தரை தேட சந்ததியாய் உமது திருப்பாதத்திலே வந்து நிற்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆலயங்களிலே கூட ராஜா உம்மை தேட எல்லா மக்களும் கடந்து வந்து உம்மை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் உண்மையான சாட்சியா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உண்மையுள்ள மனுஷர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படி அவர்கள் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே உமக்கென்று எழும்ப உம்மை தேட உமது பாதப்படியிலே அமர தேசங்களுக்காகவும் அப்பா மற்ற ஜனங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களும் ஜெபிக்க அவர்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தேவன் இலங்கையை முழுவதுமாய் ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை வாலிபான் பெண்கள் எல்லோருமாய் கர்த்தர் உம்மை தேட தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. உம்மை தேடி அவர்களுக்கு அப்பா ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. என்னை தேடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு கண்டடைவேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மை தேடி
உம்மை கண்டு கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. அப்படியாக தேவன் இலங்கை மக்கள் எல்லா தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் சந்ததி மேல அப்பா உமது ஆசீர்வாதத்தை ஊற்றபடியா ஜெபிக்கிறோம். அப்படி அவர்களும் உம்மை தேட கர்த்தர் நிற்கிருவை செய்வதற்காய் நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விசை கூட அப்பா இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க அப்ப அந்த சந்ததியை கூட ஆசீர்வதித்து நீ பெரு செய்யுங்கப்பா. அந்த சொந்த பந்தங்கள் கூட மனமாறி ரட்சிக்கப்பட ஆண்டவர் தாமே உம்மை தேட கிருபை செய்யுங்கப்பா. ஒருத்தரும் அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆகாத படிக்கு எல்லோரும் ஆண்டவரே மனமாறி ரட்சிக்கப்பட நிற்கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எல்லா குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருத்தரும் உம்மை தேட கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவனையும் மகளையும் மகனையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அநேகருக்கப்பா ஆசீர்வாதமாக இருக்க இந்த குடும்பத்தார் எல்லாரையுமாய் சொந்த பந்த இன ஜனம் பந்துக்கள் யாவரையுமாய் கூட நீங்க ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திலும் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உண்மை உத்தமத்தோடு தேட கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இனி வருகிறதான ஜெப வீரர்கள் எல்லோரையுமாய் கர்த்தாவே வீராங்கனைகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஜெபாவிய விசேஷித்தமான ஜெபாவிய ஊற்றி நீர் அவர்களே ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கணும். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை மொத்தத்திற்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நீங்க பிரதர் நிக்கிறாரோ? பிரதர் இன்னும் வரலைங்க சிஸ்டர். அவர் மோஸ்ட்லி லேட்டா வருவார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர், அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நான் மறந்து போனேன். திருச்சபைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. திருச்சபை மாற்றால் உயர்த்தப்பட வேணும், தேவனால் காக்கப்பட வேணும், தேவனுடைய நீதி அவர்களுக்குள்ளே உண்டாக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், 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 ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே அப்பா, நீங்க எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் மத்தியில் வந்து நிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்பா உங்களோட வார்த்தைக்கு அப்பா பிசாசவன் நடுங்குவான் ஆண்டவரே. அனுப்படி அவங்களோட வெள்ளமே நிறைந்த கரத்தின் மூலமாக அப்பா அங்குள்ள இலங்கை தேச மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊட்டுப்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அவங்க நீதியின்படி நடப்பதற்கு உங்களால மட்டுமே இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கொடுக்க முடியுமா இருக்கு ஐயா. அவர்களை அப்பா அவங்களோட உன்னதத்தின் தேவ அன்பால நிரப்பி ஆண்டவரே அவர்களை வழி நடத்துங்க அப்பா. ஒரு ஆத்மாவது வீண் போகாத வண்ணமாக அப்பா அந்த அங்க உள்ள மக்களுக்கு பெரிதான ஒரு அற்புதத்தை அப்பா விடுதலையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. கண்ணீரை துடைப்பவரே அப்பா, கரம் பிடித்து இன்று மட்டும் நடத்தினவரே, இலங்கை தேசத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்பா நீங்க இன்று மட்டும் அவங்களை பாதுகாத்து வந்தீங்க ஐயா. பயப்படாதே வழங்குறதுனாலே பாதுகாத்த தகப்பனே, இன்றும் உங்களுக்கு அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு பெரிதான உங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெருக்கும்படி கேட்டுக்கொள்ளும், அவங்களுக்கு புதிதாக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. அவங்க அப்பா ரட்சிப்படைந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான வல்லமையை கொடுங்க ஐயா. உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால எங்களை கழுவினீங்க ஐயா. அதே தேவன் சிந்தையிலே பாரங்களின் நிந்தையிலும் ஏற்றவராய் தொங்கினார் ஐயா. அந்த சிலுவை நீங்க எங்களுக்கான தொங்கினீங்க. அந்த சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக இவங்களுடைய பாவங்களை மன்னித்து ஐயா அவங்களுக்கு ஒரு புதிதான ஜீவியம் ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து
கொடுத்து உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி வருகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். மனதுருக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. நாங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சிலர் மன்னிப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஐயா. உங்களால மட்டும்தான் அவைகளை செய்ய முடியும் ஐயா. உள்ளான மனிதனை நாளுக்கு நாளாக நாங்க புதிதாக்கப்படுறது போல ஆண்டவரே, இந்த உள்ளங்களையும் இந்த ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, இலங்கை தேசத்துல வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இல்ல எல்லா பகுதியிலையும் இருக்க மக்களுக்குள்ள ஒரு பெரிதான இரக்கத்தின் ஆவியை கொடுத்து அவங்களை மன்னித்து அவங்களுக்கு உள்ளான மனிதர் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் அப்பா. உங்களெல்லாம் 5 மீனும் 2 அப்பங்களையும் 5000 பேருக்கு கொடுத்தவரே அப்பா. இவங்களோட குருடரா, அந்த கண்கள் குருடரா இருக்கும் பொழுது ஐயா அவங்களுக்கு திறந்து கொடுத்து செவிகளை அப்பா செவிகளை திறக்கும்படியாக கேட்டுக்கொள்றோம் ஐயா. உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஐயா அங்க கண்ணீரில் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே அப்பா. அவங்களோட கண்ணீரை கன்று இன்று மட்டும் காத்தின தகப்பனே, அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க. உங்களோட சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள அப்பா சமாதானத்தை விட ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆறுதல் படுத்த அவங்களுக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவங்களை வழி நடத்தி கொண்டு வரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதித்து அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா அப்பா. புதிதான நாளாக உங்களுக்குள்ள நாங்க பலப்படுறதுக்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. யாவரையும் ஆசீர்வதிங்க. நடத்துக்கிற இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதிங்க. டைம் பார்க்காமைக்கு, நேரம் பார்க்காமைக்கு அப்பா உங்களுக்கென்று செய்யற அந்த ஊழியம் ஐயா நீங்க கண் நோக்கி பாக்குறீங்க ஐயா. நீங்க அவர்களை அப்பா இது கண்மண் மணியும் போல காத்து இன்று மட்டும் காத்தவரே இனிமேலும் காத்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆத்மா பாரங்கள்ல யாவருக்கும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி. ஜெப ஆவியால ஊற்றுங்க, யாவரையும் ஆசீர்வதிங்க. சிஸ்டர் ஜெனட் அவங்களுக்கு இந்த டைமை ஒதுக்கி வச்சு வந்து எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களையும் அவங்களோட குடும்பங்களையும் அருமையான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமீனையா. அதனுடைய ராஜ்யத்தை நாங்க முதல் தேடும் போது நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துற ஆண்டவரே அப்பா. தேவன் நமக்கு அடைக்கலம் வெல்லனும் ஆபத்து காலத்தின் துணையுமானவர் ஐயா. சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். யாவருக்கும் அடைக்கலமா இருந்து இந்த நாளை ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. எங்கள் யாவருக்கும் ஒரு தாழ்மையான ஆவியை கொடுங்க ஐயா. மன்னிக்கிற ஆவியை கொடுங்க ஐயா. நாங்க ஜெபிக்கலாம், நாங்க ப்ரீச் பண்ணலாம், நாங்க எதுவும் செய்யலாம். ஆனா எங்களுடைய என்னது உள்ள மாறவனும் எனக்கென்று இந்த தாழ்மையான ஆவியை கொடுத்து எங்களையும் வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமென் ஆமென். அங்க ஜெபங்கள் கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூடியிருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் எங்கள் தேசத்தில இருக்கிற கல்வித்துறைகளுக்காய், பாடசாலைகளுக்காய், பிள்ளைகளுக்காய், வாலிப யுவதிகளுக்காய் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உமது சுத்த கிருபை ஐயா. அப்பா, இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் யாவையும் நீர் அங்கீகரித்து எங்களுக்கு ஆமென்றும் ஆமீன் என்றும் விடை தரப்போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. எங்களுடைய இலங்கை தேசத்தில் முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கும் இந்த கல்வித்துறைக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. இந்த கல்வித்துறையானது அப்பா நாளும் வளர்ச்சி பெற்று அப்பா பிள்ளைகள் நல்ல பெற்றுக்கொள்ள அப்பா அந்த பாடசாலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே, அந்த பாடசாலையில் தொழில் புரிகிற அதிபர், ஆசிரியர்கள்,
பெரியோர்கள், வழிகாட்டிகள் அனைவரை நீர் பொறுப்படுப்பீராக சுவாமி. அன்புள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் புத்தியாய் நடக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து நல்ல எதிர்காலத்திலே அவர்கள் தங்கள் நாட்டை தன்னிறைவுள்ள நாடாக மாற்ற சக்தியையும் வல்லமையும் வழியை நீர் காண்பிக்கும் படியாக இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் பாடசாலையிலே நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, நல்ல வார்த்தைகளை பேசுற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக வாழ ஏசப்பா நீர் அவளை ஆளுகை செய்யும்படியாக ஆவியானவர் அவர்களை இடைப்பட்டு அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நல்ல பரிசுத்த பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படுகிறதாக, பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகளாக, ஆசிரியர்களை மதிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக சுவாமி. மகிமையானவரே அப்பா, நீரே நல்ல தேவனா இருந்து, நல்ல ஆசிரியரா இருந்து, நல்ல ஞானமாய் அவர்களை நீர் வழி நடத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, படிக்க முடியாத பிள்ளைகள், அப்பா வலது குறைந்த பிள்ளைகள், புத்தி குறைவுள்ள பிள்ளைகளை நீரப்பா ஆசீர்வதிப்பீராக. உமது பரிசுத்த ஆவியின் குடைகளால் அவளை நிரப்பி அப்பா அவர்கள் உண்மையான ஞானத்தோடும் புத்தியோடும் முன்மாதிரியோடும் கீழ்ப்படிவோடும் அவர்கள் மனமாற்றத்தை நீர் கொடுக்கும்படியாக வாழ்க்கையில அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த கல்வி மூலம் அவர்கள் சிறப்படைய அப்பா நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்க அப்பா நாட்டை மேம்படுத்த, நாட்டின் வளங்கள் மறைந்திருக்கிற வளங்களை அவர்கள் எடுத்து பயன்படுத்தி அப்பா அதை பெருக செய்யும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, இளம் பெண்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் வாலிபர் பிள்ளைகள் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தடுமாறுகிற இந்த உலகிலே நீரே அவர்களை வழி நடத்துவீராக சுவாமி. என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று அங்கலாய்க்கிற வேளையிலும் அவர்கள் இந்த வாலிப பராயத்தை உனக்கு பிரியமான முறையிலே நேரத்தையும் காலத்தையும் அவர்கள் பொன்னாக போற்றி அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியான பாதையிலே அவர்களோட கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, தடுமாறி வழி மாறி போகாதபடி அவர்களை ரட்சித்து காத்து கொள்வீராக சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் தங்கள் கடமைகள் பொறுப்புகளை சரியான முறையில் செய்து பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக, நாட்டுக்கும் வீட்டுக்கும் உகந்த நல்ல பிரஜைகளாக வளர அவர்களை ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. உமது செட்டை நிழலிலே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தங்கள் காலங்களிலே இளமை பருவத்திலே சிருஷ்டிகரை நினை என்பதற்கேற்ப அவர்கள் தேவனை மறந்தவர்களா இல்லாமல் உண்மையிலே நம்பிக்கை வைத்து, உண்மையிலே பிரியம் வைத்து, உண்மையிலே விசுவாசம் வைத்து அப்பா அவர்கள் வாழ கிருபை செய்யும் அப்பா. நீர் விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பா என்பதற்கேற்ப அவர்கள் உண்மையிலே பலன் பெற நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஞானத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 நாங்கள் டொனி பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். டாக்டர் நர்ஸ்மார் வியாதி படுக்கையில வேதனைகள்ல தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தி அவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். வைக்கிறோம்ப்பா.
2000 ஆண்டுகளுக்கு முன்பப்பா சிலுவையிலப்பா சகல நோய்கள் வியாதிகளையும் சுமந்து தீர்த்தீங்களப்பா. இந்த தள்ளும்புகளாலே சுகமானீர் என்று நீங்கள் வாக்களித்திருக்கிறீங்களே ராஜாவே. எந்த நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்ன தேவனே அப்பா பிதா. தேவனே யார் யார் நோய்கள் வியாதிகள் தேவனே அட்டம் இருக்கிறாளோ சிறைப்பட்டிருக்கிறாளோ ராஜாவே ஒவ்வொரு கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவே. தேவனே உங்களுடைய அன்னிப்பி தேவனே குணப்படுத்துகிறப்பா பிதாவே. மாற்றி அன்னிப்பி நோய்களை குணப்படுத்துகிறீங்க ராஜாவே. மாற்றி அன்னிப்பி இந்த மக்களை ராஜாவே தேவனே. தேவனே இந்த மக்களுக்கு சாதுகள் அக்கிரமம் ராஜாவே ராஜாவே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. பிதாவே தேவனே உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அப்பா பிதாவே தேவனே கிருபை செய்யுங்க அப்பா ராஜாவே. தேவனே பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் நேற்றும் என்றும் என்றும் மாறப்பா பிதாவே. நன்றி ராஜாவே தேவனே. நன்றி ராஜாவே தேவனே பிதாவே. நோய் தேவனே தேவனே கிருபை ராஜா தேவனே பிதாவே. பிதாவே யார் யார் விடுதலை செய்யுங்க பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா நன்றி. தேவனே நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா தேவனே. அவங்களோட மருத்துவம் ராஜாவே ராஜாவே தேவனே தேவனே பிதாவே. பிதாவே இந்த மருத்துவ செய்யறவனே பிதாவே கவனிக்க செய்யுங்கப்பா பிதாவே தேவனே. பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்க பிதாவே. பிதாவே தேவனே சுவாசம் ஆவியானவர் நன்றி அப்பா. நன்றி சுவாசம் அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. நோயையும் கொள்ளையும் அழிக்காம நன்றி என்றவனே சுவாசமாப்பா. நன்றி பரிசுத்தாவியானவரே. ஜபத்தை கேட்டு நன்றி என்றவனே சுவாசமாப்பா. நன்றி பரிசுத்த தேவனே. நன்றி பரியாரியாய கர்த்தரே. நன்றி அப்பா பிதாவே. தழும்புகளாலே சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. தேவனே யார் யார் நோய்கள் வியாதியோடு இருக்காள் அவளை தொட்டு சுகப்படுத்துங்களப்பா பிதாவே. சீர்வதிங்க ஊழியம் நன்றி. ஒவ்வொரு கருத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா. கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். நம்ம ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவாங்க. ஆமீன் ஆமீன் ஆமீன். அவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் தேசத்திலே இருக்கிற போக்குவரத்து துறைகளுக்காக இந்த இடத்திலும் இந்த விபத்துக்கள் வராதபடி தேவன் காக்க வேணும். ரோட்டுகள், வீதிகள், தெருக்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லியும்
நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பு மிரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை அப்பா எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா எங்களை அப்பா இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையே தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை காக்கிற தகப்பன் ஆண்டவரே. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரே தகப்பனே, அசைபாடுகிற தேவனே கர்த்தாவே, அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டு எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வசனங்களை ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற பிள்ளைகள் கை கொண்டு நடக்கும்படியாக தகப்பனே அப்பா நாங்கள் வாஞ்சித்து கதறி ஆண்டவரே இந்த இடங்களில் ஜெபம் கேட்டு வந்து நிற்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் புடமிட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்கள் மாற்றி போட போறதுக்காக ஐயா உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா துதிகளை செலுத்துகிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா நீர் ஒருவரே தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிய ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக அவர்களுக்கு மனித தயவை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரரும் அவர்களை அப்பா அவர்களுக்கு உடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே, கை கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, அறிகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, அவர்களை அப்பா நீங்கள் நடத்த போறதுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே ஆண்டவரே தேசமெங்கும் மகிமை படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவர். இந்த வேளையிலும் தகப்பனே என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, போக்குவரத்துக்காக வருகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற போக்குவரத்து எல்லா போக்குவரத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு மக்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த போக்குவரத்தில் என் தகப்பனே இந்த வாகனம் ஓடுகிற பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாகனம் ஓடுகிற போது என் தகப்பனே கர்த்தாவே, தங்களோடு வருபவர்களின் உயிரும் தங்கள் பொறுப்பென்று அறிந்து ஆண்டவரே. அதே போல தகப்பனே, போகிற போக்குவரத்திலும் போற இடங்களிலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் தங்கள் பொறுப்பென்று அறிந்து ஆண்டவரே அவர்கள் நிதானமாய் அந்த வாகனங்களை ஓட்ட ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த குடி போதைகளிலும் என் தேவனே அப்பா தேவையில்லாத இந்த பிரச்சனைகளிலும் அப்பா கர்த்தாவே, இந்த போன் கோலிலும் என் தகப்பனே இந்த போன்களை கதைத்து கொண்டு இந்த வாகனங்களை ஓட்டி ஆக்சிடென்ட் படாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து என் தகப்பனே அந்த இடங்களில் போகிற இடங்களில் ஒரு நிறைவோடும் ஒரு பாதுகாப்போடும் செல்லும்படியாக என் தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, இந்த குடி போதையினால் தகப்பனே இப்படியான காரியங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே. இந்த போன் கோல்களினால் தகப்பனே எத்தனையோ ஆக்சிடென்ட்களின் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மனிதர்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வையும் ஒரு நல்ல நிறைவையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா இவர்கள் ஆண்டவரே தங்களை அப்பா அறிந்து ஆண்டவரே தாங்கள் செய்கிற காரியங்கள் இன்னதென்று அறிந்து நடக்கும்படியான அப்பா கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த போக்குவரத்து சபையில போக்குவரத்துல இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா இதே போல ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா.
இந்த போக்குவரத்து செய்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரை. இந்த வேளையிலும் தகப்பனே கத்தாவே, இன்றைய நாளிலும் ஆண்டவரை இந்த சங்கமா வானொலியை தந்து ஆண்டவரை நீங்கள் நிறைவாக்கி எங்கள் ஒவ்வொருவரை நடத்துகிற அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரை. இதை நடத்துகிற அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரை. தகப்பனே அந்த ஊழியக்காரன் ஆண்டவரை தன்னுடைய குடும்பங்களோடு நிறைவோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரை இந்த சங்கமா வானொலியை நடத்தி இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் வந்து இணைந்து ஆண்டவரை நிறைவோடு இந்த இடத்துல வந்து ஜெபிக்க ஆண்டவரை. தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அப்பா இந்த சங்கம வானொலியை நிரப்புங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே கத்தாவே நேரங்களை கொடுங்க ஆண்டவரை. கத்தாவே குறுகின நேரங்களை கொடுக்காதபடிக்கு தகப்பனே எல்லாவற்றையும் நிறைவாக இந்த இடத்திலே வந்து ஜெபித்து நிறைவாக ஆண்டவரை எல்லோரும் போக ஆண்டவரை கத்தாவே நல்ல நேரங்களை கொடுத்து சமாதானமாக நடத்துங்க ஆண்டவரை. தகப்பனே கத்தாவே அதே போல இந்த சங்கம வானொலியில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களோடும் கூட இருந்து ஆண்டவரை கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தேவனே தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகும் தகப்பனே. இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியம் செய்ய போகிற பிள்ளைகளாகும் என் தேவனே. ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரை. அப்பா நேரங்கள் காலங்கள் குறுகி போகிறது என் தேவனே. கத்தாவை உம்முடைய வருகையின் காலங்கள் அப்பா கிட்டி விட்டது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் தேவனே பெற்றோர்கள் பெரியோர்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பின் பிள்ளைகளாகும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுற பிள்ளைகளாகும் அரவணைக்கிற பிள்ளைகளாகும் என் தேவனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆவியானவரை மாய்மாலத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரை. மாய்மாலமான காரியங்களினால் மாய்மாலங்களினால் எத்தனையோ காரியங்களை செய்து ஆண்டவரை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வேதனை படுத்துவதை ஆண்டவரே கத்தாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே நீங்கள் வருகிற காலங்களில் என் தேவனே இந்த மாலங்களை எடுத்து போட்டு என் தேவனே உமக்குரிய பிள்ளைகளாகவும் அன்பின் பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவர் ஆறுதல் சொல்ற பிள்ளைகளாகவும் என் தேவனே ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே பண பிரியர்களாக இருக்காதபடி பதவி பிரியர்களாக இருக்காதபடி அப்பா தகப்பனே மேன்மை பாராட்டுபவர்களாக இருக்காதபடி என் தேவனே கத்தாவே அன்புக்குரிய பிள்ளைகளாக அன்புக்குரியவர்களாக எங்கள் யாவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகாதபடி உம்முடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரே அப்பா உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே உம்மையே நம்பி இருக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகையின் போது என் தகப்பனே எங்களை கைவிட்டு விடாதீங்க என் தேவனே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. ஒரு சகோதர ஒரு பிள்ளைகளும் விடுவிக்காதபடி விட்டு போகாதபடி என் தகப்பனே உம்முடைய வருகையின் போது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்ற போறதுக்காக ஐயா உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நீரே ஒருவரே எங்கள் தேவன் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது என்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிற நீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் பொல்லாத வழிகள் கொலைகள் கொள்ளைகள் என்று இருக்கிறது. ஆகவே இந்த காலநிலைகள் சூழ்நிலைகள் இயற்கை அழிவுகள்ல இருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனை அண்டிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே,
துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் ரட்சிக்குரிய நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, உம்முடைய ராட்சியத்துக்கு வந்து சேர நீர் அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பாபம் சாபம் பொல்லாதது, அது நரகத்துக்கு நிந்தியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. இவற்றில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக கர்த்தரே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலை வாழ்வை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தீய பாப சாபத்தில் வாழுகிற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கமில்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தை தெரிந்து கொள்வார்களாக. இயேசுவே ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும். பாவ வழியிலிருந்து ஒரு மாறுதலை கொண்டும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நித்தியத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாங்களும் பாவ சாபத்தில் வாழ்ந்தோம் எங்களை இழுத்தது போல அவர்களை இழுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் முன்பமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தோடும் உங்களுடைய ஊழியத்தோடும் ஊழிய சபையாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த தேசங்கள்ல தன்னுடைய ஆளுகையை கொண்டு வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த அந்தி சந்தி மதிய வேளையிலும் உம்மை தேடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக, அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்கெங்க எந்தெந்த நாடுகள்ல இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாதுகாப்பாக சமாதானத்தோட இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் நானும் இருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மூடி பாதுகாத்து சமானத்தை தரும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெஸ்லியாட குடும்பங்கள் சந்ததி இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா ஆண்டவரே, இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை செய்ய ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் இருக்கும்படியாக ஜெஸ்லியாவோட கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த தேசங்களுக்காக வருகிறேன். இலங்கை தேசத்துல கூட எந்த ஒரு இனக்கலவரங்களும் வராதபடி ஆண்டவரே, மனுஷருடைய பொய் ஆண்டவர் அந்த தேசங்கள்ல கிரியை செய்யாதபடி தேவனுடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொரு அரசாங்க அதிகாரியும் ஒவ்வொரு ஆண்டவரை தொழில் அதிபர்களையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதை விட முக்கியம் சபையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சபை அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். எங்கள் தேச ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற காலகட்டத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சபையார்களை எழுந்து பிரகாசித்து எழுந்து ஆண்டவரே தேசத்துக்காக கதறி ஜெபிக்கிற ஆத்மா தாகத்தோட ஆத்மா பாரத்தோட இருந்து ஜெபிக்கிற சபையாராய் ஊழியக்காரராய் வேணும் என்று சொல்லி ஆண்டவரே இலங்கை தேசத்தையும் ஆண்டவரே உலக தேசத்து ஊழியர்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே இலங்கை தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் விரும்புகிற இலங்கை தேசமாய் மாறும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆளுகை செய்யுங்க, அந்த தேசத்தை பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கிறேன், எருசலேமை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலை எருசலேமை இம்மட்டுமாக பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இப்போதும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் உம்முடைய சித்தம் நிறைவேறும் அளவும் ஆண்டவரே அப்பா, இந்த வணங்காக்களத்துள்ள ஜனங்களை ஆண்டவரை உண்மை வணங்குற நாட்கள் வறுமை ஆண்டவரே. அப்பா, பூத்து குலுங்கு ஆண்டவரை, பூத்து ஆண்டவரை காய்த்து கனி தந்து ஆண்டவரை உங்களோடு வந்து சேர்ற காலம் வரும் ஆண்டவரே. அப்போது உண்மை குத்திடவர்களும் மறைந்தவர்களும் ஆண்டவரே அப்பா உண்மை அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அப்போது இவர்கள் மனம் திரும்பி குணப்படுவார்கள். ஆனாலும் அந்த தேசத்துல எந்த ஒரு இனிமேலும் ஆண்டவரே சமாதான கொஞ்சல் இல்லாதபடி, சண்டைகள் வராதபடி, யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணி அந்த தேசங்களை உம்முடைய செட்டைகளில பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்பா இஸ்ரவேல் எருசலேமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலிலே சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், ஆளுகை உண்டாகட்டும்
உண்டாகட்டும் ஆண்டவரே. எருசலேமில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே வேலியடைத்து ஜெபிக்கிறேன். ரத்தத்தினாலே வேலியடைத்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை எருசலேமை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள் தேசங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தினாலே கிரகிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யுத்தங்கள் ஓயட்டும் ஐயா. ஈரான் ஈராக் தேசத்துல எல்லாம் அவங்க ஆண்டவரை ஜனங்களை அழிக்க நினைக்கிற உருவாக்குற ஒவ்வொரு ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. செயலற்று போவதாக. செயலக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு இருதயம் திறக்கப்பட வேணும். மனக்கண்கள் திறக்கப்பட வேணும். குருடர்கள் கண்களை திறக்கிறது போல இவர்களும் ஆண்டவரை மாம்ச கண்களை அடைத்து ஆண்டவர் ஆவிக்குரிய கண்கள் இந்த ஆண்டவர் இந்த ஜனங்களுக்குள்ள ஈரான் ஈராக் தேசம் ஆண்டவரே திறக்கப்பட வேணும். அவர்களை ரட்சிக்கப்பட வேணும். பாவியால ரட்சிக்கத்தான் நீர் வந்து பாவியானவர்கள் மேல கிருபையாரும். அங்கே 10 நீதிமான்கள் இருக்கிறார்கள். அங்கே அந்த 10 நீதிமான்கள் ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அந்த ஜனங்களை ரட்சிப்புகளை நெட்டத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ரஷ்யா தேசத்தை ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ரஷ்யா தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரை. நீங்க சொல்லியிருக்கிறேன் உண்மையில் எழுமணவன் மடங்க பண்ணுவேன் சொல்லிக்க ஆண்டவரை மடங்க பண்ணி அந்த ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இனிமேலும் எந்தெந்த ஜனங்கள் எல்லாம் யுத்தத்துக்காக எந்த மனுஷர் எந்த பொல்லாத மாபியாக்கள் எந்த பொல்லாத ஆண்டவரை கிரிய உள்ளவர்கள் ஆண்டவரை ஜனங்களை அழிக்க நினைத்து திட்டங்களை போட்டுக்கொண்டு தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி ஆண்டவரே ரகசிய பேச்சு ஆலோசனைகள் ஐத்தோப்பலின் ஆவிகள் கிரிய செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இப்போது நிர்மலமாக்கப்பட்டு போவார்களாக. எல்லாம் அவருடைய சிந்தைகள் பேச்சுகள் நிர்மலமாக்கப்பட்டு நிர்மலமாக்கப்பட்டு போய் இயேசுவுக்கு முன்னாக எல்லா முழங்காலும் முடங்கட்டு நாவியாவும் தேவன் என்று அறிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் இனி எந்த தேசத்திலும் ஆண்டவரே அப்பா யுத்தங்கள் வராதபடி இயற்கை சேக்கள் அழிவுகள் வராதபடி ரட்சிப்பை கட்டளையிடுங்க. பாவியானவர்களை மன்னித்து மனமிறங்கி ரத்தத்தினாலே கழுவி எல்லா ரத்தாம்பரம் பாவங்களும் ஆண்டவரே வெண்பனிய போல பிரசனத்தினாலே உருகி போகட்டும் தேசங்களுக்கு. ஆனால் பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு மீட்பு உண்டு. அந்த மீட்பு எல்லா தேசங்களுக்குள்ளையும் 5 கண்டங்களுக்குள்ளையும் அந்த மீட்பு வரட்டும் என்று சொல்லி உம்முடைய ஆளுகை கோப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துன்மார்க்கன் சன்மார்க்கன் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் ஆண்டவரே பாவங்களை செய்து கொண்டு உமக்கு விரோதமாய் தூசணம் கதைக்கிறவர்கள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகினவர்கள் எல்லாரும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி ஜெபிக்கிறேன். மன்னந்திரும்படி இயேசுவின் நாமத்திலே குணப்பட இருதயத்துல இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. எந்த இயற்கை செயற்கை மரணங்கள் இயற்கை செயற்கை அழிவுகள் வராதபடி காற்றுகள் கல்லைகள் மலைகள் ஆண்டவரே மண் சரிவுகள் ஆண்டவரே சுனாமிகளோ எந்த அழிவு நாச மோசங்கள் வராதபடி தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு விசை இரக்கம் செய்து மன்னிப்பை கட்டளையிட்டு எங்களுக்கு இரக்கம் செய்து மன்னிப்பை கட்டளையிட்ட தேவன் அதே போல எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்கள் தேசத்தாருங்கள் இனத்தாருங்கள் சொந்தங்கள் ஆண்டவரை எங்களோட மாவட்டத்தாருங்கள கிராமத்தார் ஆண்டவரை 10 தலைமுறை தோறும் என் தேவன் இரக்கம் செய்வீராக ஆண்டவரை இரக்கம் செய்து ரட்சிப்பீராக. ஒரு விசை உங்களுடைய இரக்கத்தின் அன்பை ஊற்றுங்க. இந்த தேசங்கள் வழியா இரக்கத்தின் அன்பை காட்டுங்க. ஒரு விசை ஆண்டவரே இந்த ஜனங்கள் நிர்விசாரமாய் இருக்கிறாங்க. நிர்விசாரமாய் ஆண்டவரே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவாக ஜனங்களை நடத்துறாங்க. ஆனாலும் நீர் மரணிக்கிறது ஒரு ஜனங்களும் மரணிக்கிறது மக்கள் சித்தம் இல்லை. அவர்களுக்கு மீட்பின் மகிழ்ச்சியை கொடுக்க நீ சித்தம் வைத்திருக்கிறேன். மீட்பின் ரட்சிப்பை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் ஒரு சொட்டு ரத்தம் குறை மட்டும் சரீரத்தில் எல்லா ரத்தத்தை இந்த ஜனங்களுக்காக எங்களுக்காக சிந்தினீர். அந்த ரத்தத்தின் பலமையினால எப்போது எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொள்ளுங்க. சிறியோரை பெரியோரை தாழ்ந்தோரை உயர்ந்தோரை வாலிபர்களை மீட்டுக்கொள்ளுங்க. பாவியிலும் பாவியா இருக்கிறவர்களை மீட்டுக்கொள்ளுங்க. நீங்க தான் அறிவீங்க. ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து எல்லா தேசத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. கிருபையான அந்த ரட்சிப்பு வரும்படியா காத்திருக்கிறோம். அந்த கையளவு இறைச்சலின் மேகம் இறங்க காத்திருக்கிறோம். அநேகர் காத்திருக்கிறாங்க. அநேகர் ஊழியக்காரர் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் அநேகர் அரை கதவை பூட்டி செபித்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய ரட்சிப்பை என் ஜனங்களுக்குள்ள கட்டளையிடு காத்திருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பை மாத்திரம் இந்த தேசங்களுக்குள்ள என்னை கட்டளையிடும் ஆண்டவரே. யுத்தத்துக்காக எத்தனித்துக் கொண்டிருக்க அந்த ஐத்தோப்பலின் ஆவி அவன் ஒளிந்து போகட்டும். நீர் ஜெயம் கொள்ளுவீராக. ஆட்டுக்குட்டியான் ரத்தத்திலும் சாட்சியில வசனத்திலும் செபித்து ஜெயம் எடுக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே
ஆமேன் 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 ஆமேன். அந்த ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிஸ்டர் சுகவாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இளங்குடும்பங்கள், முதியோர்கள், அங்க தொழிலற்றி இருக்கிறவர்கள், வயோதிக மடங்கள்ல வாழ்றவர்கள், அநாத மடங்கள்ல, சிறைச்சாலையில, இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில அவர்கள் நிரப்பப்பட வேண்டும் சொல்லி அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யாக்கோபின் தேவனீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. பூமி நிலை மாறினாலும், மழைகள் சரிந்து போனாலும், கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். திறப்பில நின்று ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்க ஆண்டவரே அப்பா, அந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட விதவைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்ப்பிணி தாய்மார்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கைவிடப்பட்டவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலும் கூட நம்முடைய வல்லமை ஆண்டவரே இவர்கள் மீது கடந்து போக வேண்டும்படியாக துதிக்கிறேன். உடைய கிருபை உடைய பிள்ளைகள் மீது கடந்து போக வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விதவைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தனிமையாக இருந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே, பிள்ளைகளோடு அல்லது ஆண்டவரே தனிமையாக ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு விதவைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்று நான் செபிக்கிறேன். தேவைகளை சந்தித்துக் கொண்டு பேராக என்று செபிக்கிறேன். இருதயத்தின் வேதனைகளை அப்புறப்படுத்துவீராக என்று செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை பரலோக பிதா நீர் அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறபடியால் வேறுபட்ட பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடாதபடி அவர்களை ஆண்டவரே கர்த்தாவே போஷித்தருளுவீராக. இந்த உலகத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டு பேராக என் ஆண்டவர் மரண பரியந்தம் தூக்கி சுமந்து ஏந்தி தாங்கி தப்புவித்து வழிநடத்துவீராக. நீர் ஆறுதலாக இருப்பீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை கத்தா விதவைகளையும் என் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நீர் மூடிக்கொள்ளுவீராக என்று செபிக்கிறேன். விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பீராக என்று செபிக்கிறேன். இருதயங்களின் வேண்டுதல்களை ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே, இந்தந்த தேசங்களெல்லாம் ஆண்டவரே விதவைகள் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை கடந்து போய் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆதரிக்க வேண்டும்படியாக துதித்துமை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல ஆண்டவரே கர்ப்பிணி தாய்மார்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மீது இறங்கட்டும். வேத வசனத்தின் படி கத்தாவே ஆண்டவரே பிரசவத்தை உண்டு பண்ணுகிறேன், பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிறப்பண்ணாமல் இருப்பேனோ என்று ஆண்டவரை சொன்னீரே அப்பா. ஆண்டவருடைய கரம் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் மீது கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் நல்ல பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக என்று செபிக்கிறேன். ஆண்டவரை பிரசவ நாட்களிலே ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். பிரசவ அறைகளில் உள்ள வேதனைகளை நீக்கி போடுவீராக என்று செபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் அந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா வேதனைகளும் நீங்கி சுக பிரசவத்தை ஆண்டவரை கர்த்தாவே அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, தாயும் பிள்ளைகளும் ஆண்டவர் உயிருடைய வீடுக்கு திரும்பத்தக்கதாக என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. அந்த இடத்துல மருத்துவர்களின் கண்களில் தயவு இறக்கம் கிருபையை கட்டவிழ்ப்பீராக என்று செபிக்கிறேன். விசேஷித்த ஆண்டவரை அன்பை அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. வேதனைகள் நீங்கி அந்த சுகமன ஆண்டவரே ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களும் திரும்பத்தக்கதாக, கர்ப்பத்தில் வளர்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே கத்தாவே.
நிறைமாத பிரசவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பிரசவித்துக் கொண்டு ஆண்டவரை கத்த பிரசவத்தில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்ப்பிணி ஆண்டவரை வயிற்றிலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மாருக்கு என் ஆண்டவர் கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும்படியாம ஸ்தோத்திரிக்கிறேன். என் அப்பாவுடைய கரம், பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும் ஐயா. வேலை செய்கிற பிள்ளைகளாக கூட இருப்பார்கள் ஆண்டவரை, வேலைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள், வீட்டில் இருப்பார்கள் ஆண்டவரை. வேறுபட்ட பிள்ளைகளுக்கு விசேஷத்த பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் தாமே ஆண்டவர் வழிநடத்துவீராக நிச்சயிக்கிறேன். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக நிச்சயிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி என்று சொல்கிற வயிற்றில் வளர்கிற குழந்தைகளுக்கு எந்த தீமையும் வராதபடி ஆண்டு நல்ல வளர்ச்சியோடு கத்தாவே அப்பா எந்த ஒரு குறைபாடுமின்றி ஆண்டவரே பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஆண்டவரை கத்தாய் பிறக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக நிச்சயிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வழிநடத்த ஆசீர்வதிங்க. விசேஷத்த பாதுகாப்பை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக நிச்சயிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவாமி கத்தா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே ஆண்டவரே கத்தாவே சுவாமி ஆண்டே இந்த உலகத்திலே ஆண்ட எத்தனையோ பாவங்கள் ஆண்டரே கத்தாவை பெருகி கொண்டு போகிற நாளுக்கு நாள் ஆண்டரே பாவங்கள் ஆண்டவரே அப்பா பெருகி கொண்டு போகிறது. நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாவத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு உலக ஆசா பாசங்களுக்கு தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு நம்முடைய விதிமுறைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆண்டு விபச்சார காரியங்களிலே ஈடுபடுகிற ஆண்டு விபச்சார செய்கையிலே ஆண்டவரை கத்தாவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத அந்த கால வல்லமைகளை ஆண்டரை பொல்லாத காரியங்களை இயேசுவின் வல்லமையில நாமத்தை கொண்டு நான் நிறுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே அப்பா இப்பேற்பட்ட ஆண்டவரை கத்த பெண்களோ ஆண்களோ கத்தாவே இருப்பார்கள் என்றார். என் ஆண்டவரை அறிந்து கூட விபச்சாரம் வேசுத்தனத்துல ஈடுபட்டு கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை தன்னை குற்றமற்றவர்களாக காட்டிக்கொண்டு ஆண்டு துணிகரமான செய்து கொண்டு இருக்கிற சந்ததியாரையுடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தாவே யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ஆண்டவரே வெளி வேடம் போட்டுக்கொண்டு ஆண்டவரே அந்த ரங்கத்திலே பேர்பட்ட பாவ காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு பயப்படாதபடி ஆண்டரை பேர்பட்ட தவறுகளை செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால் என் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும் ஆண்டவரே, இப்பொழுது கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரை கத்தாவே அவ எந்த தேசங்களில் இப்பேற்பட்ட ஆண்டரே அசுத்த காரியங்கள் நடைபெற்று தங்களுடைய குடும்பங்களையும் அந்த தேசங்களையும் தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறதோ ஆண்டவருடைய ரத்தத்தான் இந்த நிமிஷத்திலே கழுவி சுத்திகரித்து இப்பேற்பட்ட ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை கத்தாவை முழுவதுமாக மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்து கத்தாவே அப்பா சுவாமி அப்பா ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக சுத்தமானவர்களாக ஆண்டவருடைய ஆண்டவரை கத்தாவை பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான ஒரு கிருபையர் மனமாற்றத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவர் இருந்த இடத்திலே ஆண்டவர் தூக்கி எடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கே விழுந்தார்களோ அந்த இடத்துல இருந்து எழும்பி வந்து என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த இரத்த கொட்டைகளை உள்ளே நுழைந்து கொள்ள என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பெறப்பட்ட ஆண்டவரை பிள்ளைகளை கூட இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். என் ஆவியானவர் நீர் புறப்படுப்பீராக. தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுவார்களாக. ஆண்டவருடைய வருகை நாட்களில் சீக்கிரமாக இருக்கிறபடியால் என் ஆண்டவரை எல்லாம் மனம் திரும்பி ஆயத்தமாகத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்றி சொல்லுங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக நியாய தீர்ப்பு நாளிலே தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்படாத ஒரு ஆத்துமாக்களாக நிற்கத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை ஒருவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கிடைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. நடத்துகிற சிஸ்டருக்காக சங்கம வானொலிக்காக ஆண்டவருக்காக சிஸ்டருக்காக எல்லாருக்காக ஜெபித்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டுகிறேன். எல்லாப்பா பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நானே பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக இயேசுவின் வல்லமையில நாமத்தை ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும்
உங்கள் ஊழியங்களோடும் உங்களுடைய சபையோடும் கத்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாங்க. ஆமென். ஆமென். தயா சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் தயா சிஸ்டர். உங்களுடைய லைன் ஓகே. வரட்டுக்கு நான் ஜெபத்திலே வழி நடத்துது. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமமுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி சென்றீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை அங்கீகரித்துக் கொண்டீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தினால் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் செய்யக்கூடிய கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் சிலுவையிலே எங்களுக்காய் ஜெயங்கொண்டு தந்தீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளும் வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர், வாஞ்சைகளை அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய எல்லா வியாதிகளும் வேதனைகளும் அவர்களை விட்டு நீங்கும்படிக்கு நாங்கள் செய்யும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வியாதி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவை கண்ணோக்கி பாருமையா. நாங்க சுபாவை நினைத்தெழுகிறோம் கர்த்தாவே, கலாசீலனை நினைத்தெழுகிறோம். எந்தவனே நீர் கூட இருந்து எல்லாரையும் வழிநடத்தையா. நீர் பொறுப்பேதும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமென். வல்ல கர்த்தாவே, சோத்திரம் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் சாமி இந்த நாளிலும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கட்டாவே சாமி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இந்தியா தேசத்திலும் எல்லா மக்கள் மத்தியிலும் ரட்சிப்புக்காய் ஆண்டவரே இந்த தேசத்திலும் ரட்சிப்புக்காய் காப்பன் இந்த நேரத்திலும் கட்டாவே சாமி சாதரை டாலிசிஸுக்காய் கணவருக்காய் சாமி அதே போல சோதரி பாபிக்காய் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். நேரத்திலும் சோதரி தயாவுக்காய் கனிஷ்டாவுக்காய் எங்களுக்கு செல்லுகிறோம். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மண்டாடி ஜெபிக்கிறோம். காப்பனை சோதரி புவனேஸ்வரிக்காய் புவனேஸ்வரியுடைய ஊழியங்களுக்காய் மகனுக்காய் சோதரி சுகுமாரிக்கு சோத்திரம் சோதரி சுபாவை ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கும் சரீர பலவீனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். சோதரி சுபத்ராவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குளிப்பு காரியங்கள் தொழில் காரியங்கள் எல்லாவற்றையும் கிடக்கிறோம். குடும்பத்தாரையோடும் கூட கிணத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளும் இந்த உள்ள பாதையில தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி வினாவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்கிறோம். ஜெசிமாவை அந்த வேலையிடத்திலே கரம் பிடித்து நடத்த வேணும். எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே சோதரி ஜனட்டுக்காய் பிள்ளைகளுக்காய் கணவருக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட பெரிதாக வேணும். இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த தேசத்து வாலிப பிள்ளைகளும் சோதரி சுமதிக்காய் சுமதியுடைய உள்ளங்களுக்காய் இந்த நேரத்திலும் ஜான்சிக்காய் கொடுக்கிறோம். பாசனான பாசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பாசன் கொடுக்கிறோம். கல்வாரி கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே சாதாரண ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் கர்த்தாவே சகோதரி ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி சுபாலம் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வீரர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் துணிகள் சாட்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். வேதாந்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் குடும்பமாக ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜோவலுக்காய் உங்களை நோக்கி கூப்பிட உதவி செய்ய வேண்டும். ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதர கீர்த்தனையும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மீடியா காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வியாதியோடும் வேதனையோடும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வியாதிகள் நீங்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுகளை கேட்டதுக்காக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகாலை வேளையில் இணைந்த ஊழியர்கள், மாலை வேளையில் இணைந்த ஊழியர்கள், இரவு வேளையில் இணைந்த ஊழியர்கள், காலை வேளையில் இணைந்த ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.